டிடிஎஃப் வாசன் அவர்கள். ஸோ இவர் வந்து சர்ச்சைகளுக்கு வந்து பெயர் போனவர். போற போக்குல இன்னொரு சர்ச்சைய வந்து இழுத்து விட்டுருவாரு அப்படின்ற மாரி தான் தோணுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து இப்ப திருமணம் என்பது நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து அவருடைய சேனல் அஃபிஷியலா இன்னும் சொல்லல. பட் அதற்கான அறிகுறிகளை என்பது வீடியோக்களாக அவர் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. இப்ப சோசியல் மீடியால ஒரு சில சேனல்ஸ் வந்து அதாவது விஷுவல்ஸோட வீடியோவோட அவங்க வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டாங்க. என்ன மேட்டர்ன்னு பார்க்கும்போது அதாவது டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து அவங்களுடைய மாமா பொண்ண கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய மாமா பொண்ணு இப்ப அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அவரை. அவர் வந்து ராஜஸ்தான் வேற எங்கேயோ இருக்காரு டிடிஎஃப் வாசன். ஸோ அந்த இவங்களுடைய மாமா பொண்ணு கூப்பிட்டதுன்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த பிறகு அந்த பெண் வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் இப்போ நீங்க வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து எங்கன்னு பார்த்தோம்னா அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்படிங்கிற கோயிலில் வந்து திருமணம் நடந்திருப்பதாக இப்போ நியூஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல நான் ஒன்று சொன்னேன், அதாவது சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் திருப்பி ஒரு சர்ச்சையை வந்து இழுத்து விட்டுருவாரா அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா முதல்ல நான் சொன்னேன், அதாவது இவர் வந்து கல்யாணம் பண்ண போறது வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து சுத்தமா தெரியாது, எங்களுடைய மாமா மாமிக்கு அதாவது அவங்களுடைய அத்தைக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து விளாக்லயே சொல்றாரு. ஸோ முழுக்க முழுக்க ஐ திங்க் இது வந்து லவ் மேரேஜ் மாதிரி அவர் கேப்ஷன்லேயே சொல்லியிருக்காரு, ஓடி போய் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு கேப்ஷன்லேயே போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேரேஜை இவர் எப்படி விளாகா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதில் போயிட்டு இவர் வந்து சில திங்ஸ் வாங்குற மாதிரி, ஸோ சேலைகள்லாம் வாங்குற மாதிரியான விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதை வந்து ஏன் விளாகா போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது வந்து ஒரு கல்யாணம், இது வந்து ஒரு வாழ்க்கை துணைவியை வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை என்பது மேஜர் எல்லாருக்குமே இருக்கு. பட் சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க இல்லையா அப்பா அம்மா, ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? இந்த லவ் பண்ணி ஓடி போய் மேரேஜ் பண்றாங்களே, இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கே தகுதி கிடையாது. ஸோ இது இது வேற மேட்ரு, இது அப்புறம் பேசுவோம். பட் சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்கள நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் காப்பாத்துறாங்க இல்லையா அம்மா அப்பா, ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இவர் வந்து நாங்கள் போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து சாரி எடுக்க போறோம், விளாக் எடுக்க போறோம், ஃபன் பண்றோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஃபன் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இன்ஸ்பிரேஷனா கூட போயிடும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிடும். ஸோ ஏதோ ஒரு வகையில இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான், ஓடி போய் திருமணம் பண்றதுன்றது. ஸோ எல்லாருடைய இந்த சம்மதத்துல தான் திருமணம் என்பது நடக்குது. என்னடா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க என்ன பார்த்து. நீங்க வயசாகி உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் பெற்று நீங்க அந்த தகப்பன் அம்மா அப்படின்ற ஒரு போஸ்டிங் வரும்போது நான் சொல்ற விஷயம் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ இனிமே நண்பர்களே, அவருக்கு திருமணம் ஆகியிருக்கு. இந்த இடத்துல அவருக்கு திருமண வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தேவை.